அரசனா புரட்சி கலைஞனா அந்த பூத உடல் மறைந்ததையோ அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது யாருக்கும் அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது இந்த அநியாயம் தமிழகத்தில் அந்த அரசனை விட்டது இந்த அநியாயம் தமிழ்நாடு அந்த அரசனை விட்டது அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது செழிக்க பல தருமை விலக்கு ஏற்றினார் எங்கும் மக்கள் துயர்தனையே ஓட்டினார் அவர் கெஞ்சும் மக்கள் துயர்தனையே ஓட்டினார் கேப்டன் எனும் பெருந்தலைவன் ஆட்டம் ஓய்ந்து போனதென்ன கேப்டன் எனும் பெரும் தலைவன் ஆட்டம் ஓய்ந்து போனதென்ன அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது இந்த அநியாயம் தமிழ்நாடு நமது அரசனை விட்டது அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது தமிழகத்தில் மதுரை மாமண்ணிலேயே அழகர் ஆண்டாள் தம்பதியருக்கு திருமகனாக அவதாரம் செய்து சென்னை நாடி வந்து சென்னையில் பல வேடங்களை நடித்து புகழ்மிக்க ஒரு சில இயக்குநர்களை சந்தித்து தம் வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படி என்று திருமணமே ஆகாத 100 படங்களை செவ்வாயாக நடித்து 100வது படத்தை வெற்றி கண்ட பிறகு திருமண வாழ்க்கைக்குள் புகுந்து மக்களுக்காக குரல் கொடுத்து உடன் பிறந்தவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து எத்தனையோ நடிகர்களை உருவாக்கிய தெய்வம் நமது கலியுக கர்ணன் கேப்டன் ஐயா அவர்கள் எத்தனையோ நடிகர் வாழ்க்கை எத்தனையோ நடிகர் வாழ்க்கை படித்தது இரக்கமான வள்ளை குலம் சிறக்கவே ஜொலித்தது அவருக்கு இரக்கமான வள்ளை குலம் முதலேழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் அதிலே புகழ்மிக்க நம் தமிழகத்தை ஆண்ட ஆட்சியாளர்களிலேயே 8வது வள்ளல் என்று பெயர் படைத்தவர் எம்ஜி ராமச்சந்திர முதலமைச்சர் அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அவரிடத்தை வள்ளல் குணம் என்று பெயரெடுத்து எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக அர்ப்பணித்து வாழ்க்கையை திசை திருப்பி அவர் வாழ்க்கையை முன்னேற்றிய அந்த 8வது வள்ளல் இடத்தை பூர்த்தி செய்தவர் நமது கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா எத்தனையோ நடிகை வாழ்க்கை பிடித்தது இரக்கமான வள்ளை குணம் சிறைக்கவே கொலித்தது பக்தி அன்பு மனித நேரம் ஒழித்தது அந்த பாவங்களை அறவருக்கும் கோபங்களில் கண் சிவக்கும் கேப்டன் கோபத்திலே கண் சிவக்கும் அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது இந்த அநியாயம் தமிழ்நாடு முரசு அரசனை இழந்தது அரசனை விட்டது அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது நடிகர்
சங்கத்திலே தலைவனாக இருந்து அயல் நாடுகளிலே கலைஞர்களை திரட்டி நடிகர் சங்க கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கர்நாடகம் நமக்கு நீர் தராத காரணத்தினால் நடிகர்களை ஒன்று திரட்டி அப்போ அவருக்கு தனி கட்சி கிடையாது. நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது நடிகர்களை ஒன்று திரட்டி சென்னையில் இருந்து பழுப்பு நிலக்கரி நெய்வேலிக்குள்ளே நுழைந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து கர்நாடகாவுக்காக வேண்டி குரல் கொடுத்த ஒரே ஒரு புரட்சி கலைஞன், மனித நேயமிக்க ஒரு மாசற்ற மனித குல தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இல்லையா? அப்பேற்கொண்ட எத்தனையோ கலைஞர்களுக்கு அந்த கலைமகள் பாடநூலாக திகழ்ந்தால் அந்த கலைக்கு நடிப்புக்கு காட்சிக்கு அத்தனையும் வைக்க வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் காலங்களிலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அவருக்கு அடுத்து அந்த கலைமகள் தூக்கிய ஒரு சில நடிகர்களிலேயே மிகை மிஞ்சிய நடிகராக இருந்தவர் அந்த கலைமகனின் தலைமகனை, அந்த கலைமகனின் தலைமகன் இல்லை, கேப்டன் கலைமகனின் தலைமகனும் இல்லை, காலதேவன் கலைஞர்களை கண்கலைஞ்ச விட்டார், அந்த காலதேவன் கலைஞர்களை கலைஞ்ச விட்டான் சொல்லையே, அந்த கலைமகனின் தலைமகனும் இல்லையே, சலஜாத எதிர்க்கட்சியின் தலைவனா, சலஜாத எதிர்க்கட்சி தலை பிள்ளையே, ஒரு சாணக்கியோ அவதரித்த சாணக்கியன் போல் உதித்த சட்டமன்றம் அதிர வைத்த, ஒரு சாணக்கியன் போல் உதித்த தமிழக சட்டமன்றத்தை அதிர வைத்த அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது, அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது, இந்த அநியாயம் தமிழ்நாடு முரசு அரசனை வித்தது, அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது. தமிழ்நாட்டை காக்க கட்சி ஒன்று தொடங்கினார், தேசிய முற்போக்கு திராவிட கழகமே, தேசிய முற்போக்கு